அவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய விசேஷ ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது அவர் நம்மை கேட்டு அருள் செய்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அற்பமாக நாம் இருந்தாலும், அருவருப்பான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும், அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் இருந்து, நம்முடைய மனுஷர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபத்திரம் வருகிற போது அற்பமானவர்களுக்கும் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருவருக்காமலும் அற்பமாக எண்ணாமலும் தமது முகத்தை மறக்காமலும் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அற்பமாக இருக்கிறவர்களையும் அருவருப்பாக இருக்கிறவரையும் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களையும் முகத்தை மறைக்காமல் இருந்து அவர்களை கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யார் நம்ம உலகத்தில் அற்பமாக நம்ம காணப்பட்டாலும், உபத்திரவத்தமாக காணப்பட்டாலும், அருவருக்கிற சூழ்நிலை இருந்தாலும், மனுஷனை நம்ம வெறுத்துருவாங்க, மனுஷர் நம்மை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது ஆண்டவர் நம்மை கேட்டு அருள் செய்கிற தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அவரை கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சத்தத்தை உயர்த்தி, தாவீது அடிக்கடி சொல்லுவார், என் சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சினேன், அவர் என்னை கேட்டு அருளினார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒன்ன கவனிக்கணும். ஒரு வேலைக்காரன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக, எவ்வளவு சகிக்கிறவராக, எவ்வளவு அற்பத்தையும் எவ்வளவு உபத்திரவத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம எண்ணுவதே கிடையாதுங்க. என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். ஒரு வேலைக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜமானுக்கு சத்தத்தை கேட்பது தான் வேலைக்காரனுடைய பிரதான வேலை. வேலைக்காரனை எதுக்கு ஒரு வேலைக்காரன் அப்படின்னா, எஜமானுடைய சத்தத்தை கேட்பதற்காக. எஜமான் கூப்பிடுகிற போது உடனே அங்கே நிற்பதற்காக. அதற்குத்தான் வேலைக்காரன். இங்கே இந்த மனுஷன் எத்தனை அற்பமாக போனான், எத்தனை அருவருக்கத்தக்கதாக போனான், எத்தனை இகழ்ச்சியாக மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக வந்து ஜனங்கள் ஒருவேளை மறக்கலாம். கட்டின மனைவி சூழ்நிலை, அருவருப்பு, மற்ற காரியங்களின் மூலமாக அவள் மறந்து போகலாம். ஒரு வேலைக்காரனுடைய வேலை, எஜமான் கூப்பிடுகிற போது எஜமானுடைய சத்தத்தை கேட்பதற்குத்தான் வேலைக்காரன். ஆனால் இங்கே யோபினுடைய அருவருப்பிலே, யோபினுடைய உபத்திரவத்திலே, யோபினுடைய குறைவிலே நான் சொல்லுவேன், வேலைக்காரனுடைய முகமும் மறைக்கப்பட்டது. என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான்.
என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதா இருக்கிறது. என் வாயினால் அவனை கெஞ்சறப்பா, இதை செய், அதை எடு, அதை கொடு, என்னை தூக்கி இங்க உட்காரவை என்று நான் கெஞ்சுறேன். வேலைக்காரனுடைய காரியம், ஏன்னா அத்தனை அருவருப்பா போயிட்டேன், அத்தனை உபத்திரமா போயிட்டேன், அத்தனை தாழ்மையா போயிட்டேன், அத்தனை இழந்து போயிட்டேன். வேலைக்காரன் எஜமானுடைய சத்தத்தை கேட்கிறவன், என் சத்தம் அவனுடைய செவிகளிலே போயும் அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கறதே இல்லை. நான் கெஞ்சுற, எனக்கு செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஒன்றை யோசித்து பாருங்க, யோபு பேசினதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டே இருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஒரு வார்த்தையும் கர்த்தர், அவர் சொல்றாரு, யோபுவே நீ என்ன பேசுகிறாய், உன் கையை வாயில பொத்திக்கோ, உன் கையை கட்டி நில் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டு கொண்டிருந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்டருளினார். அவன் கூப்பிடுகிற சத்தம் எனக்கும், நான் சொல்லுவேன், யோபினுடைய மன்றாட்டு கேட்டருள் தான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு நியாயாதிபதி இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு வழக்கறிஞர் இருந்தால் நல்லா இருக்கணுமே, ஒரு அட்வொகேட் இருந்தால் நல்லா இருக்குமே என்று யோபு சொல்கிறார். சொன்ன ஆண்டவர் கேட்டறினார். உலகத்தில் மனுஷருக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு மத்தியஸ்தர ஆண்டவர் கொடுத்தார், அந்த யோபினுடைய பரிசுத்தவானுடைய சத்தத்தினால. அப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய சத்தத்தினால தான் இந்த உலகத்தில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். ஆமென். நமக்கும் பரலோகத்துக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள சமாதான கேடுகளை எல்லாம் எடுத்து போட்டு மத்தியஸ்தம் செய்கிறவனாக ஒரு மத்தியஸ்த அனுப்பினார். ஏன்னா யோபு தன் வாயினாலே புலம்பி, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நியாயாதிபதி, ஒரு மத்தியஸ்த, ஒரு வழக்கறிஞர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொன்னதுனால தான் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன், ஒரு வேலைக்காரன் கேட்கலங்க, ஒரு வேலைக்காரன் கேட்கல, வாங்கி சாப்பிட்டவன், நன்மையை அனுபவித்தவன். நான் சொல்லுவேன், இன்றைக்கும் நான் சொல்லுவேன், பெரிய பெரிய அதிகாரிகள், நாட்டை ஆளுகிறவருக்கெல்லாம் சில டிரைவர்ஸை பார்த்தா நம்ம போராமப்படுவோம். எத்தனை பக்கத்தில் அமர்ந்து அவர்களோடு கூட போகிறார், அவர் சொன்னால் இவர் கேட்பார், அருகிலே இருக்கிறார், அவருடைய குரல் இவருக்கு இருக்கும், இவருடைய குரல் அவருக்கு இருக்கும், எத்தனை பாக்கியமாவன் அப்படின்னு அநேகர் நம்ம நினைப்பது உண்டு. சில நேரங்களிலே நான் சொல்லுவேன், வேலைக்காரன் அத்தனையும் அனுபவித்தவன். இன்றைக்கு சத்தமிட்டு கூப்பிடுகிறதுனால மட்டும் இல்லை, கெஞ்சினாலும் வேலைக்காரன் இல்லை. அத்தனை உபத்திரமும், அத்தனை அருவருப்பு, அத்தனை இகழ்ச்சி, அத்தனை தாட்சி, அத்தனை குறைவு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உபத்திரனுடைய பட்ட உபத்திரவத்தை கர்த்தர் லேசா எண்ணாம, அவருடைய அருவருப்பை நினைக்காம, நீங்க சிம்சோனை கூட பாருங்க, அருவருப்பான ஒரு காரியத்தில் உள்ளவன், கர்த்தருக்காக முடிசூடப்பட்ட நசேரன், அவனுடைய கிரியைகள் மூலமா இன்று கேளிக்கையாக அவனை கைத்தாங்களாக அழைத்து வருகிற சூழ்நிலை. ஒரு கழுது தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டுருவேன். ஒரு அலங்கத்தினுடைய வாசல் கதவை அப்படியே பிடித்து தூக்கினவன், இன்றைக்கு அவன் கைத்தாங்களாக அவனை கேளிக்கை செய்யும்படியாக, காட்சிப்படுத்தும்படியாக 3000 பேர் நிறைந்த இடத்துல அவனை கூட்டி வந்தாங்க. ஆனால் அந்த சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, அந்த அருவருப்பானவன், அந்த உபத்திரத்தில் இருந்தவன், சிறையில் இருந்தவன், குருடனாக இருந்தவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டு, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்காக இறங்கும் என்று சொன்ன உடனே கர்த்தர் கேட்டார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரன் கெஞ்சினாலும் கூப்பிட்டாலும் கேட்காதவன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும், யோபினுடைய வாயிலிருந்து புறப்படப்பட்ட வார்த்தையை
ஆண்டவர் அமர்ந்திருந்து அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு வார்த்தையும் மிஞ்சவே இல்லை. ஒரு வார்த்தையும் யோபினுடைய வார்த்தை தரையில் விழவே இல்லை. எல்லாவற்றையும் கேட்டிருந்தார். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருவருப்பாய், உபத்திரவத்தில், அசிங்கத்தில், கேடில் ஒருபோதும் ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்டான். அது ரொம்ப முக்கியம். அற்பமாக இருக்கிற சூழ்நிலையில், அற்பத்தில், அருவருப்பில், தாட்சியில், அற்பமாக இருக்கிறவுடைய ஜபத்தை, கூப்பிடுதலை ஒரு நாளும் கர்த்தர் சிம்சோன் அற்பமாக போனான், யோபு அற்பமாக போனார். ஆனால் அவர்களுடைய சத்தத்தை ஆண்டவர் அவர் கேட்டவராக இருந்தார். நீங்கள் வாசியுங்கள், ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 14-15 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 8வது அதிகாரம் 14-15. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்க. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட எத்தனையோ வேலைக்காரர்களை பெற்றிருக்கலாம், எத்தனையோ பந்து ஜனங்களை பெற்றிருக்கலாம், எத்தனையோ உறவுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொல்லுவோமானால், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எந்த பிள்ளையும் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் தன் தகப்பனை போய் அப்பா என்று கூப்பிடாத பிள்ளைகளே கிடையாது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதே தான் கலாத்தியர் 4:6 வாசிக்க வேண்டாம், 4:6 அதே தான் சொல்லுது. அப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். பிள்ளை எத்தனை அற்பமாக இருந்தாலும் சரி, எத்தனை அருவருப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டறிகிற தெய்வம். ஆமென். அதுதான் ஆகார் பாருங்க, அவள் சத்தத்தை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் கேட்டருளினார். தேவன், நம்முடைய தேவன் கேட்டு அருள் செய்கிற தேவன். யாராக இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் கேட்கிற தெய்வம். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை கேட்கும்படியாக வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் நம்மை கேட்பார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் என்ன கேட்டார், அவர் கேட்டார். அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களை எதற்காக ஆண்டவர் அவர் நம்ம அழைக்கிறார் அப்படின்னா, நான் சொல்லுவேன், நம்ம கேட்பதற்காக நம்மை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால், நம்மளை கேட்பதற்காக, நம்ம விண்ணப்பங்களை கேட்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். 18 சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளிலே ஏறிற்று. அல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன்.
தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியின் போய் அவர் செவிகளிலே எட்டினது. நாம் நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்பா நான் அழைக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டே என்னை நீர் குணமாக்கினீர். என்னை நீர் குணமாக்கினீர். உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என்னை நீர் குணமாக்கினீர். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது ஒரு சுகத்தையும் ஒரு குணத்தையும் ஒரு வல்லமையும் நாம் ரிசீவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்டு நீர் என்னை குணமாக்கினீர். ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிற போது நம்மை குணமாக்குற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் நன்றி சொல்வது உண்டு. எப்போதும் ஆண்டவருக்காக நான் நன்றி சொல்வது உண்டு. இந்த நான் பல வருடங்களாக கர்த்தரை நோக்கி எந்த பலவீனங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவரை நோக்கி கூப்பிட்டு சொஸ்தம் அடைகிற ஒரு தைரியத்தை, ஒரு இருதயத்தை, ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அப்பா கிட்ட அந்த சுதந்திரம் இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பா பிதாவே என்று நோக்கி கூப்பிடுகிற போது அவருடைய ஒத்தாசை வரும் பர்வதங்கள் இருந்து அவர் கர்த்தர் தன்னுடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். அவருடைய சந்நிதியிலே நம்முடைய சத்தம் போய் எட்டினது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது நம்மை அவர் குணப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். நம்மை குணப்படுத்துகிற கர்த்தர். எந்த ஒரு மருத்துவரை காட்டிலும், எந்த ஒரு மருந்தை காட்டிலும் நம்மை குணப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட முதலாவது நமக்கு வருகிற பலவீனங்களிலே அவரை நோக்கி, அப்பா அவர்கிட்ட சொல்லுங்க. இப்படிப்பட்ட உபத்திரம் இருக்குது, சொல்ல முடியாத காரியத்தை கூட, சொல்ல முடியாத பலவீனத்தை கூட, நம்ம மருத்துவரிடத்தை கூட சில காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. அப்பா பிதாவை உம்மிடத்தில் நாங்கள் சொல்கிறோம். அப்பா பிதாவை நீங்கள் மருத்துவர் கூட போய் பாருங்கள். நீங்கள் அவர் பணத்தை வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னே கேட்க முடியாது. நான் பல வருடங்களுக்கு முன்பாக மருத்துவமனையாக அலைந்தது உண்டு. ஜிஹெச்சில் போயிட்டு காலையில் எப்பவுமே நான் போயிட்டு குறுக்க பூர்ந்து அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அதிகாலையில் எழுந்து போயிட்டு ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணுன்னு போய் பார்த்தேன். இந்த கை கால் மூட்டு வலிகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்காத ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. அங்கே நான் போய் அதிகாலையில் போய் அந்த 7 மணிக்கு போயிட்டு அந்த கரெக்டாக அந்த கியூவில் நின்று, நேரம் ஆகிறது 9 ஆகிறது, 10 மணி ஆகிறது. ஒருவரும் டாக்டர் வந்த பாடு இல்லை, எதுவும் நடந்த பாடு இல்லை. கூட்டம் அலையும் போது நான் வந்தப்போ ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம். அழகாக நம்ம பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சோம். டாக்டர்ஸ் வரவே இல்லை. கூட்டம் குவியுது. அப்படியே அந்த கேட்டில் நின்றுங்கன்னு அந்த கதவுல நின்றுட்டு கத்துறாங்க, அப்படி எப்படியோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு வழி இல்லாமல் என்னுடைய நோட்டு புஸ்தகத்தில் ஒரு சில பணத்தை வச்சு அங்கே கொடுத்துட்டு அவர் அந்த அட்டண்டர்கிட்ட கொடுத்த உடனே அவர் கூட்டின்னு போயிட்டு வேறு வழியாக கூட்டின்னு போயிட்டு அங்கே என்னை நிற்க வச்சார். அதுக்கப்புறம் அவர் கேட்டார், என்ன இந்த மாதிரி உங்களுடைய ஒப்பீனியன், ஏன் ஒப்பீனியன் எதுக்கு அப்படின்னு சிரிச்சிட்டே அவர் கேட்டார். நம்ம அதிகாலை 6 மணிலேருந்து இங்கே உட்காந்து 11 மணிக்கு கிட்டத்தட்ட அவரை பார்த்து அவர் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கை காலெலாம் வலி இருக்குங்க, அதனால் உங்களை ஆர்ட்டோட ஒப்பீனியன் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை நோட்டு புஸ்தகத்தை அதை காமிச்ச போது, ஏன் ஒப்பீனியன் எதுக்கு என்று சிரித்து கொண்டு, சரிங்க இசிஜி எடுங்க அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே அனுப்பி வச்சார். நான் சொல்லுவேன், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னும் அதிகமாக அப்படி இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு நாள் அப்படியே கவனமாக கேட்பாங்க, கொள்ளுவாங்க அந்த காரியத்துக்காக. அது பிறகு ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், எங்கே நீங்கள் தைரியமாக எவ்வளோ நேரம் ஒன்றா நம்ம பலவீனத்தை சொல்லலாம், எங்கே நம்ம பலவீனத்திற்காக நம்ம அழலாம், எங்கே நம்ம பலவீனத்திற்காக ஆண்டவரை மன்றாடி அப்பா நீங்கள் தான் எனக்கு சுகத்தை கொடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்மை குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.
அதுக்கப்புறம் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். பலவீனங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த நோட்டு புஸ்தகம், அந்த பிபி, அந்த சுகர், அந்த எல்லா காரியத்தை அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கும் கர்த்தர் என்னை அவரை நோக்கி கூப்பிட்டதுனால என்னை குணமாக்கி அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்மை குணமாக்கி நடத்துகிற ஆண்டவர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மை கூப்பிடுதல்களை கேட்பார், நம்ம சத்தத்தை கேட்கிற தெய்வம். நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணம், நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம். 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பேசாத மரமோ அல்ல, கல்லோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் பேசுகிற தெய்வம். ஆமேன். அவர் கேட்கிற தெய்வம். அவர் ஜீவனுள்ள ஒரு தெய்வம். நீங்கள் வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24 முதல் 26 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே. அப்போது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்போது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு குதித்து ஆடினார்கள். சிஸ்டர், அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு முன்பாக சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இன்று எசேபேல் ஆகாப் கர்த்தருக்கு விரோதமாக பல காரியங்கள், தன்னுடைய மனைவனுடைய வார்த்தைகளை, எசேபேலுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்தால், இந்த எலியாகவும் தன் முகத்தை மறைத்து கொண்டு வெளியேறி போனான். கர்த்தர் சொல்கிறார், இப்போது உன் முகத்தை நீ தேசத்துக்குள்ளாக போய் காட்டி, ஆகாபுக்கு முன்பாக காட்டி, எசபேலுக்கு முன்பாக காட்டு என்று கர்த்தர் சொன்னபோது எலியா தீர்க்கதரிசி எழுந்து வருகிறான். அந்த நேரத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தர் தெய்வமானால் நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன். நீங்க பார்காலனுடைய தீர்க்கதரிசி, தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசி 400 800 பேர் அங்க இடத்திலே வந்தார்கள். நீங்கள் உங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, அதை பலிபீடத்தண்டை வையுங்க, அதை நெருப்பு போடாமல் உங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு அதை சுட்டெரிக்கும்படியாக செய்யுங்கள் என்று சொன்னான். அவர்கள் நோக்கி கூப்பிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. எந்த தைரியத்தில் எதிரான ராஜ்யமே ஒருவனுக்கு எதிராக நிற்கிறது. 400 தீர்க்கதரிசிகள் எதிராக நிற்கிறார்கள். பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகங்களினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் 800 பேர். தேசமே ஒரே மனுஷரை பார்த்து கொண்டிருக்கிறது. சொல்கிறான், நீங்கள் அதிகமானபடியினாலே முதலாவது நீங்கள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு உங்க தேவனை கூப்பிடுங்கள். அவர்கள் காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் தேவனை அவர்கள் ஆராதிக்கும் விக்கிரகத்தை நோக்கி கூப்பிட்டு சத்தமிட்டு அழுது புலம்பி ஆர்ப்பரித்து அவர்கள் குதித்து ஆடி என்னென்னமோ செய்தார்கள். ஆனா சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சத்தமும் அந்த இடத்துல பிறக்கவில்லை. ஒரு மறு உத்தரவு
அந்த பாகாலிடத்திலும் தோப்பு விக்கிரங்களினுடைய தெய்வங்களிடத்திலும் அங்கே இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பேசாத மரமோ அல்ல, கல்லோ அல்ல. அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் இயேசு என்னும் நாமத்திலே இந்த உலகத்தில் அவதரித்த தேவன். சொல்லு, இயேசு என்கிற இரட்சகர் நம்மை அவதரிக்கவில்லை என்று சொல்லுவோமானால், நாம ஆராதிக்கிற யெகோவா தேவனையும் கல்லை வச்சு தான் ஆராய்ச்சாங்க, கல்லை வச்சு தான் அபிஷேகம் பண்ணாங்க, பலிபீடத்தை வச்சு தான் அபிஷேகம் பண்ணாங்க. யாக்கோப்பு ஒரு கல்லை நிறுத்தி இது பெத்தேல் என்று பெயரிட்டான். அவன் போன இடத்திலெல்லாம் கல்லுக்கு அபிஷேகம் செய்தார்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நாள் முதல் கொண்டுதான் அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்ளுங்க, அவரை ஆவியோடு உண்மையோடு கூட நோக்கி கூப்பிடுங்க என்று அவங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் அவர் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், அவர் ஜீவன் உள்ளவர். ஆமேன். உங்களையும் போல என்னையும் போல மாமிசத்தில் வந்தவர், பசியிலே வந்தவர். அவர் மலைகளிலே நடக்கிற போது பாதம் வலிச்சிருக்கும், வலிக்காமல் இருக்குமா? ரத்தத்தில் மாமிசத்தில் இருந்தார். 33 வருஷத்தில் என்னைக்காவது அவர் காலில் ஒரு முள்ளு குத்தாமையாக இருந்திருக்கும். அவர் நடந்த இடத்துல ஒரு கல்லில் இடிக்காமையால் இருந்திருக்கும், பசி இல்லாமல் இருந்திருக்கும், தூக்கம் இல்லாமல் இருந்தாலும், வருத்தம் இல்லாமல் இருந்திருக்கும், எல்லாமே அவருக்கு இருந்திருக்கும். மனுஷனை போலவே அவர் ஜீவித்தபடியினாலே எல்லாவற்றையும் அவர் அறிவார். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் பேசாத மரமோ அல்ல, கல்லோ அவர் அல்ல. நீங்கள் வாசிங்கள் அதே அதிகாரத்திலே 36வது அதிகாரம் 18வது அதிகாரத்திலே 36 38 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று அவன் சொன்னான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. அவன் என் அறியும்படிக்கு நீர் தேவரீர், ஆபிரகாமினுடைய தேவனே, ஈசாக்கினுடைய தேவனே, யாக்கோப்பினுடைய தேவனே. அவன் கூப்பிடுகிற செயலை பாருங்க. ஆபிரகாமை சாட்சியாய் அழைக்கிறான், ஈசாக்கை சாட்சியாய் அழைக்கிறான், யாக்கோப்பை சாட்சியாய் அழைக்கிறான். எதற்காக அழைக்கிறான் என்று சொல்லுவோமானால், ஆபிரகாமை கேட்டவரே, ஈசாக்கை கேட்டவரே, யாக்கோப்பை கேட்டவரே, இன்றைக்கு நீர்தான் இதெல்லாம் சொன்னீர் என்று அறியும்படிக்கு என்னையும் கேட்டருளும் என்று சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்தது. அல்லேலூயா. ஒரே மனுஷன் 800 பேரை அந்நாளிலே வெட்டி போட்டான். என் தேவனே தேவன், யாருக்கும் ஒன்று சொல்ல முடியல. இவன் ஜீவனுக்காக மறைந்து ஒளிந்து திரிந்தான். எலியா யெசபேலுக்காக, ஆகாபுக்காக, பாகாலின் தீர்க்கதரிசிக்காக, தோப்பு விக்கிரங்களுக்கு தீர்க்கதரிசிக்காக மலைந்து ஓடி அலைந்து திரிந்து அலைந்தான். கர்த்தர் சொன்ன போது எழுந்து நடந்தான். தைரியமாக யெசபேலை முன்பாக நிறுத்தி, ஆகாப் என்கிற ராஜாவை முன்பாக நிறுத்தி, 400 பாகாலின் தீர்க்கதரிசியை நிறுத்தி, 400 தோப்பு விக்கிரங்களின் தீர்க்கதரிசியை நிறுத்தி, ஜனங்களை எல்லாம் நிறுத்தி, ஆபிரகாமை கேட்டருள தேவனே, ஈசாக்கை கேட்டருளின தேவனே, யாக்கோப்பை கேட்டருளின தேவனே, என்னையும் கேட்டருளும் என்று கேட்டருளின தேவனை சாட்சியாக அழைத்த ஆபிரகாம் சாட்சி இருக்கிறார், அவரை கேட்டார் என்பதற்காக.
ஈசாக்கு சாட்சி இருக்கிறது. ஈசாக்கினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். யாக்கோப்பினுடைய சாட்சி இருக்கிறது. யாக்கோப்பினுடைய சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிற போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவோமானால், சாட்சிகளை அடிப்படையாக கொண்டு, ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்த தெய்வமே, அவர்களுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வமே, தாவீதினுடைய ஜெபத்தை கேட்ட தெய்வமே, சாட்சியோடு கூட ஆண்டவர் கேட்டருளும்படியா. ஒரே மனுஷன் 800 பேரை வெட்டி போட்டான். கர்த்தர் அந்த அக்கினி இறங்கி நடத்தின பலவீனமாய் ஓடித்திருந்தான். கர்த்தர் சத்தத்தை கேட்டவுடனே அவன் பலன் மாறி போனது, அவனுடைய சுகம் மாறி போனது, அவனுடைய வாழ்க்கை மாறி போனது, அவனுடைய தரிசனம் மாறி போனது. ஆண்டவர் நம்மை கேட்டருள்வார். ஆனால் நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை மாறிடுங்க, நம்முடைய விசுவாசம் மாறிடும், நம்மை சபையினுடைய கூடுகை மாறிடும், நம்மை ஆண்டவரை ஆராதிக்கிற நேசம் மாறிவிடும். நமக்கு பலன் உண்டாகி, காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இஸ்ரவேலிலே உண்டாயிற்று. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் இந்த நமக்குள்ளாக உண்டாக. ஏனென்றால் நான் சொல்லுவேன், ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி வந்தது என்றால், ஒரு முறை என்னை ஆண்டவர் கேட்டு அருளினார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வந்தது உண்டானால், நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை நம்ம நிறுத்தவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாறணும். அந்த சாட்சி உண்டாகிற வரைக்கும் கர்த்தரே என்னை கேட்டருளும், கேட்டருளும் 2 வாட்டி சொன்னான். கர்த்தாவே என்னை கேட்டருளும், கர்த்தாவே என்னை கேட்டருளும் என்று நோக்கி ஜீவன் உள்ள தேவனை கூப்பிட்ட போது, சாட்சி உள்ள தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, கர்த்தர் பெரிய வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தை பட்சித்தது. தண்ணி தெளித்து ஊத்துனாம் பலிபீடத்தின் மேலே, விறகின் மேலே எத்தனையோ குடம் தண்ணீர். பாகாலிடத்தில் அப்படி நடக்கலை, தோப்பு விக்கிரகன் தீர்க்கதரிசி இடத்துல அப்படி நடக்கலை என்று சொல்லுவோமானால், நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவ ஜீவன் உள்ளவ. நம்முடைய எத்தனை அருவருப்பானாலும் அற்பமானாலும் நம்மை மறக்காம நம்மை கேட்டருள தெய்வம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்மை கேட்டருள தெய்வம். நமக்கு சாட்சி ஒன்று உண்டாயிடணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு சாட்சி ஒன்று உண்டாயிடணும். நம்ம பிள்ளைகள் ஜபிக்கிற போது அவங்க அப்பா பேரை சொல்லி அம்மா பேரை சொல்லி ஜபம் பண்ணணும். நான் சொல்லுது உங்களுக்கு எப்படி புரியணும்னா, எங்கள் அம்மாவுக்காக அற்புதம் செய்தீரே, எங்கள் அப்பாவுக்கு அற்புதம் செய்தீரே. அதுதான் நீங்கள் பாருங்கள், ஈசாக்கு யாக்கோபு ஜெபித்த போது, நீ ஆபிரகாமினுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படிதான் நோக்கி கூப்பிட்டாங்க. அப்படி ஒரு சாட்சி உள்ள ஒரு சாட்சி நமக்கு இருக்கணும். அந்த சாட்சி நம்மை திடப்படுத்தும். நீங்கள் ஏற்கனவே கூப்பிட்டு ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டது உண்டானால் நீங்கள் யாருக்கிட்டையும் போவீங்க மாட்டீங்க, ஆண்டவரிடத்துல தான் போவீங்க மறுபடியும். அல்லேலூயா, ஆமென். அதே போல் நம்மை பார்க்குற நம்முடைய பிள்ளைகள், நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு இதை செஞ்சீங்களே, எங்கள் அம்மாவுக்கு இதை செஞ்சீங்களே, எங்கள் சபைக்காக இதை செஞ்சீங்களே, எனக்கும் செய்யுங்கன்னு சாட்சி உண்டாகணும். அப்படி நம்ம கூப்பிடுதல் இருக்கணும். நம்ம கூப்பிடுதல் அப்படி இருக்கணுங்க. அந்த விசுவாசம் இருக்கணும். நான் சொல்லுவேன், என்னுடைய இந்த சாட்சிகள்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, எனக்கு மாத்திரமே தெரியும். நான் அநேக முறை சொல்கிறேன், அவர்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் பொதுவாக யாரிடத்திலும் எந்த வியாதியும் நான் சொல்லவே மாட்டேன். காலையில் எழுந்து சிலிண்டர் தூக்க போகணும் அப்படின்னா இந்த கையெல்லாம் இங்கே வீங்கி போயிருக்கும். யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், கை வீக்கத்தை அப்படியே சொல்ல மாட்டேன். அந்த வலியோடு கூட போய் அந்த சிலிண்டர் தூக்குவேன். மத்தியானம் சாயந்தரம் வருகிற போது அது இன்னும் பெரிய வலியாக மாறிடும். நான் சொல்கிறது 13 வயசில் சொல்கிறேன். பெரிய வலியாக மாறிடும், வீங்கி போயிடும். அதை மறைத்து வைத்து கொண்டு இருப்பேன். வலி வேதனை நான் சொல்லவே மாட்டேன், அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். சில நாட்களில் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது சொல்ல, நம்மளுக்கு சாட்சி உண்டாகணும். அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு, ஆபிரகாம் ஈசாக்கினுடைய சாட்சி நமக்கு உண்டாக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஏனென்று சொல்லுவோமானால் நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை கேட்டு அருள் செய்கிறார். அல்லேலூயா,
எந்த அற்பமாக நான் சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த அருவருப்பான சூழ்நிலை இருந்தாலும், எந்த வியாதியினுடைய சூழ்நிலை இருந்தாலும், எந்த குறைவில் இருந்தாலும் தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிற போது என்னை அவர் மாத்திரமே என்னை கேட்டருள்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். புலம்பலினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 3:57வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி. ஆமென். நான் சொல்லுவேன், இந்த எரேமியானுடைய புஸ்தகம் என்ன என்று சொல்வீர்களானால், எனக்கு அருமையான தேவஜனமே, அது ஒரு புலம்பல். அது ஒரு புலம்பல். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலம்பலிலே ஆண்டவர் கேட்டருகிறார். புலம்பல் என்று சொல்லுவோமானால் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலை. ஆமென். அல்லேலூயா. இது புலம்பலினுடைய புஸ்தகம். இந்த புலம்பல் என்று என்ன சொல்லுவோமானால், இந்த எரேமியானுடைய தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆள் இல்லை. இந்த தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் இல்லை. ஒன்று மடிந்து போனார்கள், அல்லது சிறையாக்கி போகப்பட்டார்கள், அடிமைகளாகப்பட்டார்கள், கர்ப்பிணிகள் கொலை செய்யப்பட்டார்கள், சிறுவர்கள் வெட்டுண்டு மாண்டார்கள். ஒன்று மடிந்தார்கள் அல்லது சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள் அடிமைகளாக. இந்த எரேமியாவுக்கு தன்னுடைய காரியத்தை சொல்ல ஒருவரும் இல்லாத சூழ்நிலை. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டு. ஜனங்கள் இருந்தபோது சொன்னான், கேட்பதற்கே ஜனம் இல்லாத போது அது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புலம்பலாய் மாறி போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே யாருமே கேட்க முடியாத நம்முடைய புலம்பல்கள். நீங்கள் எத்தனையோ மனுஷரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைத்தியம் மாதிரி புலம்புவாங்க. என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்படி புலம்பினதை நான் கண்டது உண்டு. என் வாழ்க்கையில் நானே அப்படி புலம்பினதை கண்டது உண்டு. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு விடத்திலும் நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறத கேட்கறதுக்கும் ஆள் இல்லாத சூழ்நிலை தான் புலம்பலாக மாறும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல தான் அந்த புலம்பலிலே ஒரு வார்த்தை வருகிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நாளிலே நீர் என்னை அணுகி. ஆண்டவர் அணுகுகிறார். அல்லேலூயா. நம்முடைய அற்பமான நிலைமையில், நம்முடைய அருவருப்பான நிலைமையில் நான் சொல்லுவேன், ஒருவருக்கும் நம்ம கஷ்டத்தை, நம்முடைய பாரத்தை நான் சொல்லுவேன், நீ யார் இடத்துல போய் சொல்லுவீங்க? நான்லாம் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சில பேர்கிட்ட நம்ம யாரிடமும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத கஷ்டங்களாக இருக்கும். நல்ல வாலிப பிரயத்தில் நண்பர்களிடத்தில் சொல்ல முடியாது, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாது, ஒருவேளை அவர்கள் இருப்பார்களானால். பிள்ளைகளிடத்தில் சொல்ல முடியாது, கணவன் மனைவிடத்திலே சொல்ல முடியாது. சொல்ல முடியாத காரியம் புலம்பலாக மாறிப்போகும். சொல்ல முடியாத காரியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த வசனத்தை நான் அடிக்கடி நான் தியானிக்கிற போது, எரேமியாவின் புலம்பல், அந்த இடத்துல அநேக ஒரு விசுவாச வார்த்தைகள் அங்கே இருக்கும். அதில் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அது ஒரு புலம்பல். என் ஜனங்களை கீறி போட்டார்கள், எருசலேம் நகரம் இப்படியாக இருக்கிறது, எருசலேம் மதிலிழந்து காணப்படுகிறது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, தேவாலயங்களில் துதியின் சத்தம் இல்லை, பாடலின் சத்தம் இல்லை, பலிகளின் சத்தம் இல்லை, என் ஜனங்கள் கர்ப்பிணிகள் கீறி போடப்பட்டார்கள் என்று புலம்பலும் அழுகையும் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. புலம்புகிறான் தீர்க்கதரிசி. ஒரு நாட்களிலே ஜனங்கள் இருந்தபோது அழைத்து தேவாலயத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தான். இன்றைக்கு தீர்க்க தரிசனமே புலம்பலாக மாறிப்போனது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய காரியத்தை ஒருவரிடத்திலும் விளங்க செய்ய முடியாது, ஒருவரிடத்திலும் சொல்ல முடியாத, ஒருவரிடத்திலும் அதை ஒரு 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 அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடாத, ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத, ஒரு அற்பமாக, ஒரு அசிங்கமாக இருக்கிற காரியத்தில்
நமக்குள்ளாக இருக்கிற புலம்பல், அதுதான் புலம்பலாக ஒருவருடைய வாழ்க்கையில் மாறும். ஒருவரும் கேட்க முடியாது அல்லது ஒருவரும் கேட்க கூடாத நிலைமை. நம்மளுடைய கஷ்டத்தை எவ்வளோ பேர்கிட்ட நம்ம எவ்வளோ முறை சொல்ல முடியும்? ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம், 3வது முறை நீங்கள் போய் சொல்வீர்களானால், நான் சொல்லுவேன், பணம் வாங்குகிற மருத்துவர் கூட எழுதுவார், அதையே போடுமா, அதே போடு. ரொம்ப இருந்தால் கொஞ்சம்னா 200 mm 500 mm எழுதுவார். ஆமென், அல்லேலூயா. 500 mm போட்டுக்கோ, நீ உன் வயிறு எப்படி போனாலும் கவலை கிடையாது, எதையோ ஒன்று சாப்பிடு அப்படின்னு எழுதுவார். ஆனால் நம்முடைய புலம்பல் நமக்கு தான் தெரியும், கேட்பதற்கும் ஆள் இருக்காது. சில புலம்பல்கள் சொல்வதற்கு ஆள் இல்லாது. புலம்பல் என்று எது என்று சொல்லுவோமானால், என்னை கேட்பதற்கும் ஆள் இல்லை, நான் சொல்வதற்கு முடியாத காரியம் புலம்பலாக மாறிப்போகும். அந்த சூழ்நிலையிலே நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட, நீர் என்னை அணுகுனீர். யார் என்ன அணுகலனாலும், ஆமேன், யார் என்னை அணுகலனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் என்னை அணுகி, சும்மா இல்லை, பயப்படாதே என்றீர். ஹல்லேலூயா. பயப்படாதே என்றீர், பயப்படாதே என்றீர். இன்றைக்கு கால வேளையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நம்முடைய புலம்பல்கள், யாருக்கிட்டும் சொல்ல முடியாத புலம்பல்கள். நான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் மாமாவுடைய அந்த அஸ்தியை, அந்த எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை வைத்து கொண்டு நான் சொல்லுவேன், அந்த பாலவாக்கம் பகுதி இப்போ அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அஸ்தியை கொண்டு போன அந்த இடுகாட்டிலிருந்து அந்த பீச்சுக்கு போனோம், நடந்தே போனேன். எத்தனை மணி நேரம் நடந்தேன்னு தெரியாது. எல்லாரும் கூட வந்தவங்க ஒரு 10 பேர், எல்லாம் அவங்கவுங்க போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. கேட்டாங்க, நான் என்னை தனிமையாக விடுங்க, நான் போயிட்டு நான் கரைச்சிட்டு போகிறேன்னா எல்லாம் போயிட்டாங்க. நான் அந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு தனியாக நடக்கிறேன். அது ஒரு என்ன புலம்புன்னு எனக்கு தெரியாது, புலம்பிக்கொண்டு அதான் வேதம் சொல்கிறது, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வார்த்தை புலம்பலை கேட்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த புலம்பல்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. ஆமென். நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னுடைய புலம்பல்கள் யார் கேட்கலனாலும் ஆண்டவர், நீங்கள் புலம்ப கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை நோக்கி புலம்ப கற்றுக்கொள்ளுங்க, புலம்ப கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் புலம்பல் தான் மறுபடியும் எரேமியானுடைய ஒரு புலம்பல் என்கிற இந்த வசனம்தான், இந்த நோக்கி கூப்பிட்ட காரியம்தான் மறுபடியும் ஜனங்களை எருசலேமுக்குள்ளாக கொண்டு வந்தது. ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் ஜனங்களை அவன் கொள்ளடிச்சு கொண்டு போனானோ அதே மனுஷன் பெர்ஷியாவின் பார்வோன், பெர்ஷியா ராஜா, பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் 127 தேசத்தை ஆண்டவன், பராக்கிரமசாலி. அதுக்கப்புறம் பெர்ஷியா அதை எடுக்கிறான், அந்த ராஜ்யத்துக்குள்ளே வரான், தரிவு ராஜா. இப்படிப்பட்ட வல்லமை மிக்க உலகத்தை ஆளுகிறவங்க ஒரு சின்ன தேசத்தை பற்றியும், சின்ன மனுஷரை பற்றியும், சின்ன தேவாலயத்தை பற்றியும் அவன் அக்கறை கொள்ளணும்னு அவசியமே கிடையாது, நினைக்கணும்னு எண்ணமே கிடையாது. 127 தேசம், 127 தேசம். பராக்கிரமசாலி, உலகத்தில் மிகுந்த பராக்கிரமசாமி பார்வோன், பாபிலோனின் நேபுகாத்நேச்சார், பெர்ஷியாவின் தரிவு ராஜா. இவர்களை ஆண்டபோது இந்த புலம்பல் தான் தேவாலயத்தை மறுபடியும் கட்டப்படியாய் எஸ்ராவை அனுப்பினது, நெகேமியாவை அனுப்பினது. இடிக்கப்பட்ட அலங்கங்கள் கட்டப்பட்டது, ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்க. அந்த ஆலயம், அந்த நகரம், அந்த அலங்கம் மறுபடியுமாக எழுப்பினது. ஏன் என்று சொல்லுவோமானால் புலம்பல். ஆமென், அல்லேலூயா. யாருமே கேட்கல. ஒரு நாள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, நானே புலம்பிக் கொண்டு இருக்கிறேன், நானே புலம்புறேன், இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு நானே அழுகிறேன். நான் சொல்லுவேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி, பயப்படாதப்பா, பயப்படாத, பயப்படாத. நான் சொல்லுவேன், அந்த அஸ்தியை கரைச்சிட்டு, அது ஒரு ஆள் இல்லாத இடம்,
என்ன பனைமரம்லாம் வளர்ந்து ஒருத்தரும் இல்லைங்க. அந்த இடத்துல ஒரு 11 இருக்கும், ஒருத்தரும் இல்லை. நல்லா க்ளீனாக ஒரு பீச்சு, ஒரு தூசு, ஒரு குப்பை, ஒரு இது கவர், பிளாஸ்டிக் கவர் எதுவுமே இல்லை. நான் பார்க்கவே இல்லை, ஜனத்தையே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தனிமையான இடத்துல என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. வாழ்க்கையானது அநேக உபத்திரவங்கள் நிறைந்தது, அநேக அற்பங்கள் நிறைந்தது, அநேக அருவருப்புகள் நிறைந்தது, அநேக தேவைகள் நிறைந்தது, உபத்திரவங்கள் நிறைந்தது. உபத்திரவ காலத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். அந்த விசுவாசத்தை மாத்திரம் நம்ம இழந்து விடவே கூடாது. அந்த நம்பிக்கையை மாத்திரம் இழந்துடவே கூடாது. அது ஒரு வேளை ஜெபமாக இருக்கலாம், அது ஒரு வேளை துதியாக இருக்கலாம், அது வேளை கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கலாம், அது கர்த்தரிடத்தில் புலம்புகிற புலம்பலாக இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் புலம்பலாக இருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அது புலம்பலாக இருந்தாலும், ஜெபமாக இருந்தாலும், அது சத்தமாக இருந்தாலும், அது ஆராதனையாக இருந்தாலும், அது துதியாக இருந்தாலும், அது கண்ணீராக இருந்தாலும், நிச்சயமாக ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசனம் சொல்லுவார், நீ அழுது கொண்டீராய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட நாளில் நான் உங்கள்கிட்ட வருவேன், இனி நீ அழுது கொண்டீராய் என்று ஏசியா 30வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன்னை கேட்டபடினாலே இனி நீ அழுது கொண்டீராய். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நாம் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தெய்வம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை அணுகி பயப்படாதே என்று என் கரத்தை பற்றி கொள்வீர். ஆமேன், ஆமேன். நீங்கள் அதுதான் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம். அநேகர் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவரை குஷ்டரோகிகள், அற்பமாக எனப்பட்டவங்க, அருவருப்பாக எனப்பட்டவங்க, எல்லாராட்சியிலும் மறக்கப்பட்டு போனவங்க. பெதஸ்தா குளத்தில் 40 வருஷமாக இருந்தான், குடும்பத்தால் மறக்கப்பட்டு போனான், குடும்பத்துக்கு அருவருப்பாக மாறி போனான். இந்த குஷ்டரோகிகள்லாம் பாருங்க, அருவருப்பாகவும் அற்பமாகவும் மறக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. நீங்கள் வாசிங்கள் 20வது வசனம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்க என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் கூப்பிட்ட போது அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது, பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்கும் என்று இன்னும் அதிகமாக கூப்பிட்டாங்களாம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏங்க அதே பட்டணத்தில் இருந்தாங்க, அதே கூட வாழ்ந்தாங்க. ஒருவேளை அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அந்த ஜனங்கள் ஒருவேளை இந்த குருடருடைய உறவாக இருக்கலாம், இந்த குருடருடைய நண்பர்களாக இருக்கலாம், இந்த குருடரோட கூட சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த குருடருடைய வாழ்ந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. சின்ன வயசு முதல் அந்த குருடருடைய கஷ்டத்தை அவங்க அறிந்தவங்க. பாவம், ஒரு பிறவி குருடர்கள், வேதனை அதை அப்படியே பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரியும் அவர்களுக்கு, இவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நினைச்சா இந்த குருடருக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்ன அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மனுஷர்கள் அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரல. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்களை அவர்கள் அதட்டினார்கள். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு கூப்பாடு. சாதாரணமாக இயேசு ஐயரே எனக்கு சுகம் கொடுங்கன்னா ஒரு வேளை அமைதியாக இருப்பாங்க. கத்துறான், ஒரு வாய்ப்பு வந்துடுச்சு அவன் வாழ்க்கையில். இந்த 2 குருடர்களுடைய வாய்ப்பு ஒரு வாழ்க்கையில். இனி இயேசு கிறிஸ்து எப்போ வருவா இந்த வீதியில்? நான் எப்போ இந்த சத்தத்தை கேட்பேன்? அப்படியே அவர் வேற எங்கே இருந்தாலும் என்னால் போக முடியாது, அவரை பார்க்க முடியாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரரே எனக்கு இறங்கும்,
கூட இருந்தோம் அதட்டான். என்னையா ஏன் இப்படி கத்துறீங்க? அதட்டினார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அவன் அதட்டினான் சும்மா இருன்னு, இவன் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய ஜபங்கள், நீ ஜபம் பண்ணுகிற காரியம் கேட்கப்படலையா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் இன்னும் அதிகமா. அல்லேலூயா. நீ உன் கண்கள் திறக்கும்படியா, உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை காணும்படியா, உன் இருள் நீங்கும்படியாக, கர்த்தர் உன்னை அணுகும்படியாய், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காணும்படியாக, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை சுகப்படுத்தும்படியாய், உன்னை குணப்படுத்தும்படியாய், உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய், உன் பிள்ளைகளை மறுபடியும் ஊன்ற கட்டும்படியாய், இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக. நீ கூப்பிட்டது மாத்திரம் அல்ல. சில வேளை நம்ம அதட்டலாம். நீ கூப்பிட்டது போதும், நீ ஜபித்தது போதும், உன் மன்றாட்டு போதும் என்று நம்மோடு கூட இருக்கிற உறவுகள் நம்மை அசிங்கமாக நினைக்கலாம், நம்மை அருவருப்பாக நினைக்கலாம். நீ கூப்பிட்டது போதும். எத்தனை நாட்கள் இதையே நீ கூப்பிட்டு கொண்டிருப்பாய், எத்தனை நாட்கள் இதற்காக நீ ஜபத்து கொண்டிருப்பாய் என்று ஜனங்கள் நம்மை அதட்டலாம். அவர்களோ, தாவீதின் குமாரரே இறங்கும் என்று இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவர்கள் அழைத்து, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவர்களுக்கு பின் சென்றார்கள். ஆமென். அவருடைய மனதிருக்கம் நம்முடைய கூப்பிடுதலில் தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்கள் அதற்றின போது இன்னும் அதிகமாய் அவர்கள் கூப்பிடவில்லை என்று சொல்லுவோமானால், ஒருவேளை அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு இருக்குமா இல்லையா என்று நாம் அறியோம். ஆனால் அவர்கள் அதிகமாய் கூப்பிட்டபடினாலே, இன்னும் அதிகமாய் தேவனை நோக்கி கூப்பிட்டபடினாலே, அவர்கள் மேல் ஆண்டவருடைய மனதுருக்கம், மனது இறங்கி அவர்களுக்காக சுகம் கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவர் எத்தனை அதட்டல்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும், நீ இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவருடைய மனதுருக்கத்திற்கு பாத்திரமானாய் நாம் மாறிப்போவோம். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுகவீனங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுக்கள் அவருடைய மனதிருக்கத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுவோம். நம்முடைய கூப்பிடுதல் கேட்கப்படும். நீங்கள் வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று, சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார். அவர்களுக்கு ஒரு ஓமையை இயேசு சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி ஏழை விதவை கூப்பிட்டு கொண்டே இருந்தா.
எப்போதும் போய் அவனை கூப்பிட்டா, நியாயாதிபதியே, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, தயவு, எனக்கு யாருமே இல்லை, என் நியாயத்தை நீர் விசாரித்து எனக்கு ஒரு நல்ல வழக்கை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி அவன் உதாசனப்படுத்தினான். அவன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல, அவன் அவளை உதாசீனப்படுத்தினான். அவன் அதை பொருட்டாக எண்ணவே இல்லை. ஆனாலும் அவளுடைய புலம்பல் நின்ற பாடில்லை. அவளுடைய சத்தம் இன்னும் அதிகமாக அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை நோக்கி இருந்தது. இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே அவர்களுக்கு, அந்த மகளுக்கு நியாயம் செய்ய எத்தனித்த போது அவளுடைய கூப்பிடுதலை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய அழுகையை கேட்டு, அவருடைய புலம்பலை கேட்டு, அவருடைய நிலைமையை பார்த்து அநீதி உள்ள நியாயாதிபதி மனதுருகி இரக்கம் செய்யக்கூடுமானால், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற கூடுமானால், நான் சொல்லுவேன், தேவனை நோக்கி இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உடையவர், அவர் தயவுள்ளவர், அவர் நன்மையை நினைப்பவர், அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நிச்சயமாய் செய்வார். அடுத்த வசனம் சொல்லுது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சொல்லுங்க, என்னுடைய கூப்பிடுதலுக்கும், என்னுடைய சத்தத்துக்கும், என்னுடைய புலம்பலுக்கும், என்னுடைய அழுகைக்கும், என்னுடைய சூழ்நிலைக்கும் சீக்கிரத்திலே என் ஆண்டவர் என் மேல் மனதுருகி எனக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, அப்பா ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. ஜெபம் பண்ணு. இன்றிலிருந்து உங்கள் விசுவாசம் இல்லாத ஜபமாக இருக்கக்கூடாது. எத்தனை நாள் நீ ஜபித்து கொண்டிருந்தாலும், நீ ஜபிக்க முதல்ல ஆராதிச்சு கத்திரிட்ட கேட்ட, துதிச்சுட்டு கேட்ட, ஜபித்துட்டு கேட்ட, அழுதுட்டு கேட்ட, இன்றைக்கு புலம்பலோடு கூட நீ இருக்கிறா, நீ புலம்பலோடு கூட இருக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுவேன். அவர்கள் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம், அதற்றினா இன்னும் அதிகமாய், தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ண எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. உம்மை என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்பத் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்பத் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து இன்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. உன் கூப்பிடுதல் அவருடைய ஆலயத்திலே வந்தது, அவருடைய சந்நிதியிலே வந்தது. அல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுறப்பா. இந்த சிலுவையின் ஆத்ம மீட்பு ஊழியத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களோட கூட தொழுது கொள்ளும்படியாய் உண்மையும் உத்தமமாக, உண்மையும் உத்தமாக வசனம் ஆராதனை, வசனம் ஆராதனை அற்புதம், வசனம் ஆராதனை அற்புதம். இதை தவிர வேற எதையும் நோக்காம உம்மை மாத்திரம் நோக்குகிற ஒரு ஜனம் உண்டாகட்டும். ஐயா, நாங்கள் ஜபம் பண்ணோம், ஐயா நாங்கள் அழுதோம்,
நாங்கள் போராடினோம், இப்போது புலம்புகிறோம். தேவனே, நீர் எங்களை அணுகி பயப்படாதப்பா, பயப்படாது என்று சொல்ல ஆண்டவரே, சொல்ல ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்ம சந்நிதியை, உமது ஆலயத்தை, உங்கள் திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதை அப்பா யூடியூப் வாயிலாக இதை கேட்க போகிறவர்களுக்கும் நாங்கள் மன்றாடுகிறோம். பிள்ளைகள் துதித்து உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், ஜெபித்து கேட்டிருக்கலாம், அழுது கேட்டிருக்கலாம், மன்றாடி கேட்டிருக்கலாம். இன்றைக்கும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே. புலம்பலாக மாறிப்போச்சு, ஆனாலும் கூப்பிடுதல் நிற்கவில்லை ஆண்டவரே. கூப்பிடுதல் நிற்கலை, கூப்பிடுதல் நிற்கலை. ஆகார் ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டிருந்தா பதில் கிடைத்திருக்காது. சாராளை நோக்கி கூப்பிட்டு இருந்தா பதில் கிடைக்காது. வனாந்திரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சற்று தூரம் போய் விலகி இருந்தா கர்த்தர் ஆகாரினுடைய சத்தத்தை, கூப்பிடுதலை, மன்றாட்டை, புலம்பலை கேட்டு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினா சந்ததி விளங்கும்படியாக. கர்த்தாவே, எங்கள் சந்ததி பக்தி உள்ள சந்ததி விளங்கும்படியாக, பக்தி உள்ளவர்கள் உம்மை தரிசிக்கும்படியாக, எங்கள் பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக மாறும்படியாக ஆண்டவரே நீர் இருக்கிறீர், ஜீவன் உள்ளவர். எலியா தைரியமா கிளம்பி வந்தான் ராஜாவுக்கு நேராக, யெசபேல் என்ற அருவருப்புக்கு நேராக, அகங்காரிக்கு நேராக, 400 பாகாலின் தீர்க்கதரிசிக்கு நேராக, தோப்பு விக்கிற 400 தீர்க்கதரிசிக்கு நேராக எலியா கிளம்பி வந்த போது அவன் சத்தத்தை நோக்கி கூப்பிட்ட போது நீர் கேட்டீர். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே, வைக்கிறோம். விசுவாசம் உள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், சத்தத்தை கேட்கிறார், நம்மை அணுகிறார். எந்த அருவருப்பானாலும், அற்பமானாலும் சரி, உபத்திரவமானாலும் சரி, வேலைக்காரன் உன்னுடைய வார்த்தையை கேட்கலாம், நான் கெஞ்சுகிற போதும் கேட்கலையே என்று புலம்பலாக உட்கார்ந்த யோபுவை ஒரு வார்த்தை கூட விடாம கர்த்தர் அப்படியே கேட்டார். கடைசியில் சொன்னார், யோபுவே, உன் வார்த்தைகளை நான் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா, போதும் பேசாத, உன் கையை கொண்டு போய் வாயை பொத்திக்கொள் என்று சொன்னார். இதோ பொத்திக்கொள்கிற ஆண்டவரே, நீர் பேசும், நான் இதை வரைக்கும் கூப்பிட்டேன், நீங்கள் இப்போ பேசுங்க ஆண்டவரே என்று யோபு புலம்பலை ஆனந்த கழுப்பினாய் மாற்றிக்கொண்டான். ஏனென்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அணுகி பயப்படாதே என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் நீர் அவரை ஜனங்க அதட்டினாலும் சரி, உன் உறவுக்காரங்க நீ ஜெபித்து என்ன ஆக போகுது சொன்னாலும் சரி, இனி அந்த ஜெபம் கேட்கப்படாது என்று சொன்னாலும் சரி, அது கல்லறையில் வைத்து 4 நாள் ஆனாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் எங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி நிறுத்திட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க, என் சகோதரன் உயிரோடு கூட எழுந்தாலும் எழுவான் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. என் அன்பு தெய்வமே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஏனென்றால் பாகால் தீர்க்கதரிசி கூப்பிட்டது பேசாதது, நடக்காதது, செவி இல்லாதது, ஜீவன் இல்லாதது. எலியாவே நீ யாரை நோக்கி கூப்பிட்டான்னா ஆபிரகாம் என்ற சாட்சி, ஈசாக்கு என்ற சாட்சி ஏற்கனவே கேட்டிருக்காது ஆண்டவரே. ஆபிரகாமை கேட்டீர், ஈசாக்கை கேட்டீங்க, யாக்கோப்பை கேட்டீங்க, எலியாவாகிய எனக்கும் நீங்கள் கேட்பீங்க என்ற விசுவாசத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சாட்சியாக என்னை கூப்பிடுகிறேன்ப்பா. எத்தனையோ பசுத்தவான்கள் ஜபத்தை கேட்டு சபையை விருத்தியடை செய்து நல்ல பக்தி உள்ள சந்ததியை சபைக்காக கொடுத்திருக்கிறீர்கள். எங்கள் சபைக்காக அந்த விசுவாசத்தை கொண்டு, சாட்சியை கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, சபையில் பக்தி உள்ள சந்ததி உருவாகட்டும், எங்கள் குடும்ப பக்தி உள்ள சந்ததியாய் உருவாக்கட்டும். வியாதிகள் கூப்பிடுவதன் மூலமாக மறையட்டும், குறைகள் மறையட்டும் ஆண்டவரே. அருவருப்புகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது மறையட்டும், உபத்திரவங்கள் மறையட்டும், அற்பமான காரியங்கள் மறையட்டும் ஆண்டவரே.
எல்லா துதி கன மகிமை உம்மை கூப்பிடுறத மாத்திரம் நாங்கள் நிறுத்த மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நாங்கள் இந்த ஜீவன், இந்த ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் கூப்பிடுதலை நாங்கள் நிறுத்த மாட்டோம். இன்னும் கூப்பிடுவோம். உம்முடைய மனதுருக்கத்துக்கும் உம்முடைய அற்புதத்துக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உம்மை நாங்கள் கூப்பிடுவோம். துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே உண்டாவதாக. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். பலவீனமாக இருக்கிற வர முடியாத பிள்ளைகள் ஆண்டவரே, பலவீனம் இருந்தாலும் சபைக்கு போனால் கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும், அங்கே போய் கூப்பிட்டா அவருடைய ஆலயத்தில் என் சத்தத்தை அவர் சந்நிதிலத்தில் கேட்பார் என்கிற விசுவாசத்தை சபைக்கு கொண்டு பண்ணுவீராக. சுகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவே, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் தயவும் கிருபையும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உங்கள் நாமத்திலே கூப்பிடுகிறோம். தாவீதின் குமாரரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.